டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமோட ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். பொது தமிழ் பார்க்கலாம். தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. ஆன்சர் தா. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. ஆன்சர் மதில். மா எனும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. ஆன்சர் பெரிய. பறவை சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. ஆன்சர் கடல். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார்? திரு கல்யாண சுந்தரனார். சரியான கூற்றுக்களை தெரிவு செய்க. இளங்கோடிகள் சேர மரபை சார்ந்தவர், சிலப்பதிகாரத்தை இயற்றியவர், அடிகள் நீரை அருள்க என்று கூற்று கூறியவர், நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர். இதில் அனைத்தும் சரிதான். ஏ ஆன்சர், அனைத்தும் சரி. கூற்று 1, கூற்று 2 கேட்டிருக்காங்க. அதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன. கூற்று 2மே சரி. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின் திருக்குறள் உணர்த்தும் கருத்து நேர்மை. தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. ஆகஸ்ட் 9ஆம் நாள். ஏ ஆன்சர். ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு டேஷ் நூலாகும். தெய்வமணி மாலை. ஞானப்பச்சிலை என்ற வள்ளலார் கூறும் மூலிகை எது? சிங்கவல்லி. முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம். பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை.